Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 586 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கிற வயசுல அந்த நினைவுகள் ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்க ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் மைண்ட்ல இருக்கும், மெமரிஸ்ல வந்துட்டு போகும். ஆனா அதுவே ஒரு அமானுஷமான நிகழ்வை நீங்க சந்திச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற வயசுல, அதாவது ஒரு 10, 11, 12 வயசுல அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதுவே நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய லைஃப்ல அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மஞ்சு அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் திருநெல்வேலியிலிருந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 வயசா இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இது வரைக்கும் அவங்க வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. மஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்தவங்க தான். அங்கே தான் அவங்க வந்து பிறக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் அந்த டைமில் அவங்க அப்பா, அம்மா, மஞ்சு 3 பேர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு தம்பியும் வந்து பிறந்திருக்காப்புல. பட் இந்த டைம்ல இந்த நிகழ்வு நடக்கும்போது வெறும் 3 பேர் தான். ஸோ மஞ்சு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இது வரைக்கும் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூலுடைய பேரை வந்து சொல்ல விரும்பல. அவங்க எங்க கிட்ட சொல்லல அந்த பேர். ஏன்னு கேட்டீங்கன்னா டிஃபரெண்டான இஷ்யூஸ் எல்லாம் வரும். அது வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனுடைய ஒரு ஸ்கூலு. ஸோ அதனால அந்த ஸ்கூலுடைய பேர் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கும் பிரச்சனை வரும், உங்களுக்கும் பிரச்சனை வரும். அதனால நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதைக்குள்ளே வருவோமே. ஸோ மஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு. எப்படி இருந்திருப்பாங்க? ரொம்ப பப்ளியா, ரொம்ப விளையாட்டுத்தனமா, சுட்டித்தனமா இப்படி தானே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மார்ச் ஏப்ரலில் வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் வரும். கரெக்டாக இந்த நிகழ்வு எப்போ நடக்குது அப்படின்னா இந்த ஜான்வரி ஃபெப் இல்லையா, அந்த டைமில் வந்து நடக்குதுங்க. ஸோ இவங்க வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க. ஸ்கூலில் கிளாஸை உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க ஏதோ ஒரு சாப்பிட்ருக்காங்க, ரெகுலராக லூஸ் மோஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு டாய்லெட் இருக்கு இல்லையா, அந்த டாய்லெட்டுக்கு வந்து போயிருக்காங்க. போயிட்டு இவங்க வந்து டாய்லெட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே அந்த வாஷ் பேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ கை கழுவுறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கண்ணாடி வந்து வச்சிருப்பாங்களாம். ஸோ இவங்க போகிற டைமில் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க டைம். ஸோ எந்த பசங்களும் கிடையாது, ஆயாமா யாருமே கிடையாது வாஷ்ரூம்குள்ளே. இவங்க என்டர் ஆயிருக்காங்க, வேலையை முடிச்சுட்டு கை கழுவிட்டு இருக்காங்க. கை கழுவிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரம்பிளிங் நாய்ஸ், அதாவது யாரோ உருமுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கேட்டிருக்குங்க. என்னடா இது யாரோ உருமுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க. யாருமே கிடையாது. சரி, நம்ம கையை கழுவிட்டு நம்ம கிளாஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கையை கழுவிட்டு இப்படி முன்னாடி கண்ணாடியை பார்க்குறாங்க. கண்ணாடியை பார்த்தா மஞ்சுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு, லிட்டரலாக சொல்ல போனால் ஒரு 13, 14 வயசு இருக்கிற பொண்ணு மஞ்சுக்கு ஜஸ்ட் பின்னாடி நின்றுக்கிட்டு மஞ்சுவே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க பட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரும் கிடையாது. என்னடா இதுன்ட்டு திரும்பி கண்ணாடியில் பார்க்குறாங்க. கண்ணாடியில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து தெரியுது. இப்போ அந்த பொண்ணு மஞ்சுவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. சிரித்த உடனே மஞ்சுக்கு செம்ம பயம். ஏன்னா 10 வயசு குழந்தை தானே. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப பயந்து கத்துறாங்க. இவங்க கத்துன உடனே அங்கே வெளியே ஆயாமாலாம் இருப்பாங்களே, அவங்க வந்து குடுகுடுன்னு உள்ள ஓடி வராங்க. என்னம்மா ஆச்சு பாப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வராங்க. பார்த்தா மஞ்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சுவை பிரின்சிபால் ரூமுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. தண்ணியெல்லாம் தெளித்து கொஞ்சம் மயக்கம்லாம் தெளிய வச்சிருக்காங்க. மஞ்சுவும் எழுந்து உட்காந்துருக்காங்க. பிரின்சிபால் அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஏன் கத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பாத்ரூமில் இருக்கும்போது, டாய்லெட்டில் இருக்கும்போது இது மாதிரி கண்ணாடியில் இன்னொரு பொண்ணை வந்து பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஹெட்மிஸ்ட்ரஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, ஆயாமாவும் சரி, எல்லாருமே ஷாக்காக ஒருத்தருடைய மூஞ்சியை வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன் பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தருடைய மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப, இல்லை ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்ப, அதோடைய ஞாபகத்திலேயே நீ வந்து ரியாக்ட் பண்ணியிருப்ப, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்கூல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மஞ்சு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேருக்கு பின்னாடி அதே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு 13-14 வயசு பொண்ணு நின்றுகிட்டு இருக்கிறத மஞ்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே தோ அந்த பொண்ணு தான் நின்றுகிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபல் மேடம், ஹெட்மிஸ்ட்ரஸ் மேடம் இருக்காங்களே, என்ன இது யாருமா இங்கே நிற்கிறதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா யாரும் கிடையாது, அவங்களுடைய சேருக்கு பின்னாடி அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மஞ்சு சொல்லுதுங்க. ஸோ இதை கேட்ட உடனே பிரின்சிபல் மேடமுக்கும் பயங்கர ஷாக்கு. இல்லைம்மா நீ ஏதோ ஷாக்கில் இருக்க, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, பாரு நான் இங்கே தான் இருக்கேன், நான் பின்னாடி திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை அப்படின்னா தான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் மஞ்சு அதே இடத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுக ஆரம்பித்த உடனே சரி பொண்ணு அழுகுது, உடனடியாக வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாராவது வீட்டிலேருந்து கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா மஞ்சுவோட அம்மா வந்துக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க, இல்லை பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது, அதனால் வீட்டுக்கு இருந்து கிளம்பி வர முடியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மேடம் நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ண அடுத்த 5 நிமிஷத்தில் திரும்பியும் ஒரு ஃபோன் வருது. யாருக்கு? மஞ்சுவோடைய அம்மாவுக்கு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் வர வேணாம், நாங்களே வந்து மஞ்சுவை ட்ராப் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே ஏதாவது பிரச்சனையா மேடம் அப்படின்னலாம் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அவங்க வந்து லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது, அதனால் வீட்டில் எடுத்து வந்து விட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அதனால தான் நாங்களே கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுவோடைய அம்மாவும் ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. இப்படியே வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் மஞ்சுவோடைய வீட்டு டோர் பெல் வந்து ரிங் ஆகுதுங்க. மஞ்சுவோடைய அம்மா வீட்டு கதவை திறக்கிறாங்க. வெளியே மஞ்சு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்றுக்கிட்டு இருக்கும்போது மஞ்சு அம்மாவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பிரின்சிபல் மேடமே எடுத்து வந்து வீட்டில் விட்டுருக்காங்க. வாங்க மேடம் உள்ளே வாங்க அப்படின்னா, இல்லை ஸ்கூலில் நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டதுக்கப்புறம் மஞ்சுவோடைய அம்மா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. மஞ்சு வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஆல்ரெடி 2-3 தடவை லூஸ் மோஷன் ஆகிட்டனால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து சூப்பெல்லாம் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அம்மா அந்த குடிமா கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. இவங்களும் சூப் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. சூப் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அம்மா இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து மஞ்சு சொல்கிறாங்க. எந்த பொண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அம்மா உன் பின்னாடி அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு பாருமா, அந்த பொண்ணுமா அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. யாருமா இங்கே வீட்டில் என்னையும் தவிர வேறு யாருமே கிடையாது, யார் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல இல்லைம்மா, யாருமே இல்லைம்மா அந்த பொண்ணு வேணாம், அந்த பொண்ணு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு பேசுகிறதே சரியில்லை, இந்த மாதிரி நீ நல்லவ கிடையாது, அப்பா நல்லவன் கிடையாது, அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குமா, முதல்ல அந்த பொண்ணை வெளியே போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு வந்து அடம் பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே, நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியாக இருக்கோம், தனியாக இருக்கும்போது பாப்பா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, சரிம்மா நீ ஏதோ ட்ராமாவில் இருக்க போல இருக்கு, நான் உன்னை படுத்து தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பை குடித்த உடனே மஞ்சுவோடைய அம்மா வந்து மஞ்சு பக்கத்தில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மடியில் படுத்து தூங்க வைக்கிறாங்க. தூங்கும் போதும் கூட மஞ்சு வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு வேணாமா, இங்கே தாமா இருக்கு, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கலமா, அந்த பொண்ணு வெளியே போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து டயர்டில் தூங்கவும் செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, இது வந்து மஞ்சுவோடைய அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்குது. என்னடா பாப்பா வந்து யாரோ இருக்காங்க, வெளியே போக சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யார் நம்மளுடைய வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை யாராவது வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை திருட்டு கும்பல் யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னலாம் வந்து தேடுறாங்க. ஆனால் யாரும் கிடையாது, இவங்க 2 பேர் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. சரி மஞ்சுவோடைய அப்பா வரட்டும் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டும் கூட மஞ்சு ரொம்பவும் சைலண்ட்டாக, அதாவது உடம்பு சரியில்லைன்னா குழந்தைங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, அது வேறு. ஆனால் ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் சரியாயிடுது, லூஸ் மோஷன் எதுவுமே ஆகலை, நல்லா சாப்பிட்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் எதுவுமே விளையாடாமல் தனியாக அந்த சோஃபா இருக்குல்லையா, அந்த சோஃபாலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு அடிக்கடி நீ போ வெளியே போ, என் முன்னாடி நிற்காத, வெளியே போ அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இது பாப்பா இதே மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மஞ்சு பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அம்மா நீ போயிடுமா இங்கேருந்து, நீ இருந்தனா ஏதாவது
இந்த பொண்ணு பண்ணிடுமா, நீ போமா நீ போமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னம்மா ஆச்சு, நான் பக்கத்தில் வந்து உட்காந்தா என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, இல்லைம்மா நீ பக்கத்தில் உட்காந்தாலே அந்த பொண்ணு கோவப்படுதுமா, உன்னை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயமாக இருக்கு, நீ போமா நீ போமா அப்படின்னு சொல்லி மஞ்சு அழுகுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இப்படி பாப்பா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அவருமே கேட்குறாரு. கேட்டுட்டு என்னம்மாச்சு, பாப்பா இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்களே, ஏன் பிஹேவ் பண்ணுறாங்க, சரி நான் பாப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுவோடைய அப்பா வந்து மஞ்சுவோடைய ரூமுக்கு போகிறாருங்க. பார்த்தா ரூமில் தனியாக உட்காந்து மஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு, ஏமா அழுகிற, பாப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா நீங்கள் இங்கே இருக்காதப்பா நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் அவங்க அப்பா கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கும் செம்ம ஷாக்கு. அம்மா என்னம்மா ஆச்சு, நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே என் கூடயே இருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜாலியாக பேசுவோம் விளையாடுவோம் இதெல்லாமே பண்ணுவோம், இது நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் தானே, இப்போ நான் உள்ளே வந்த உடனே ஏன் நீ என்னை வெளியே போக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா நீ இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஆனால் நீ இங்கே இருந்தால் உன்னை ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குப்பா, பாருப்பா அந்த பொண்ணுடைய பல்லெல்லாம் பெருசாக இருக்குதுப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி மஞ்சு அழுகுறாங்க. என்னம்மா நீ சொல்கிற, எந்த பொண்ணுமா, எங்கம்மா நின்றுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. இதோப்பா கண்ணாடியில் கூட தெரியுறாப்பா, உன் கழுத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காப்பா, அப்பப்பா உன் கழுத்தில் கை வைக்க வராப்பா, நீ வெளியே போப்பான்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு அந்த பெட்ரூம் டோரை வந்து டமால்னு சாத்திட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியே நின்றுக்கிட்டு இருக்க மஞ்சுவோடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரொம்பவும் பாசிட்டிவான ஒரு பேரண்ட்ஸ்னு சொல்லலாம், ரொம்ப சயின்ஸை பிலீவ் பண்ணுற பேரண்ட்ஸ், 2 பேரும் ரொம்ப நல்லா படித்தவங்க. ஸோ அவங்க அப்பா வந்து டாக்டராக இருக்கார், அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு ப்ரொஃபஷனில் வந்து ஒரு ஐடி ஃபீல்டு மாதிரி ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க. அப்பயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப படித்தவங்க அப்படின்றதுனால சயின்ஸை ரொம்ப நம்புகிறவங்க. இந்த அமானுஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்காது. சைக்காட்ரிக்கலி மஞ்சுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ராமா வந்து பார்த்துருக்கலாம், உடம்பு சரியில்லாத போது இதெல்லாம் சகஜம் தானே, நம்ம மஞ்சுவை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் டாக்டர் தானே அவங்க அப்பா, ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே வந்து ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க, டாப் சைக்காட்ரிஸ்ட், அவங்ககிட்ட வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறா, என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணுறாரு. சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காங்களே அவங்களும் மஞ்சு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது மஞ்சு திரும்பவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அவங்க கிட்டேயும் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் இந்த பொண்ணு உங்கள் பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கு, ஏதாவது சொன்னேன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு வந்து என்னை பார்த்து பயமுறுத்துது டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மஞ்சு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக தூங்குகிற ஸ்டேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு விதமான ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது தூக்கும் போதே நம்ம மைண்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ மஞ்சு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தூங்குகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு என் கூடவே தான் இருக்குது, 3 நாளாக என் கூடவே தான் இருக்குது, என்ன ரொம்பவும் துன்புறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுகிறது எல்லாமே 2-3 விஷயந்தான். உங்கள் அப்பாவை நம்பாத, உங்கள் அம்மாவை நம்பாத, அவங்க 2 பேருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்காது, 2 பேரும் உன்னை ஹேட் பண்ணுறாங்க, பொண்ணாக பிறந்துட்டேன்னு சொல்லி ஹேட் பண்ணுறாங்க, உன்னை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா உன்னையை நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பயம்படுத்துதுங்க. அதுக்கப்புறம் நீ என்னுடைய பேச்சை மீறி உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா, என்னை பற்றி நிறையா டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதாகவும் வந்து இவங்க அப்படியே தூக்கத்திலே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கான ஒரு விஷயமா அந்த சைக்காட்ரிஸ்ட்க்கு வந்து தெரியுது. சரி மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, மேலும் சொன்ன விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஷாக்கிங். அதாவது அந்த பொண்ணு அடிக்கடி என்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி டெரஸுக்கு வா, டெரஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் எப்படி இறந்து போனனோ அதே மாதிரி நீ டெரஸ்லேருந்து குதிச்சு நீயும் இறந்து போயிடு, அப்போ தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு உலகத்தில் வந்து விளையாட முடியும், இல்லைனா இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும், நீ போ டெரஸுக்கு போன்னு சொல்லி மஞ்சுவை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து மஞ்சு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே சைக்காட்ரிஸ்டும் செம்ம ஷாக்கு. ஆனால் அவங்களுக்கும் இந்த அமானுஷங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சு ஏதோ ஒரு மென்டல் ட்ரோமாவில் இருக்காங்க, அவங்களே ஏதோ ஒரு கேரக்டரை வந்து அசியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி
கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை மஞ்சுக்கு இருக்குது. ஸோ நான் மெடிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன், இந்த மெடிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட மெடிகேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மஞ்சுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவுங்க. 10 நாள் லீவில் இவங்க சாப்பிட்றாங்க, மெடிசின்ஸ் போடுறாங்க, தூங்குறாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. இந்த மாதிரி டைமில் அவங்க வந்து ஹீல் ஆகிருக்கணும்ல. ஆனால் அந்த 10 நாள் லீவ் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய கண்டிஷன் இன்னமும் மோசமாகிட்டே இருந்ததுங்க. மஞ்சுவோடைய பிஹேவியரில் எக்ஸ்ட்ராடினரி சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பயப்படுறாங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹேட்ரடை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனி டைம் தனியாக இருக்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து என்டையர் டீட்டெயில் வந்து இவங்க கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு தனியாக போகணும், இந்த மாதிரி நீ செத்துரு அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறதா இவங்க இமேஜின் பண்ணி சொல்கிறாங்கன்ற டீட்டெயிலெலாம் சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது, ஒரு பொண்ணு தெரியுது அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க. மெடிகேஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 10 நாள் இப்படியே போகுதுங்க. 10 நாள் கழித்து சரி திரும்பியும் ஒரு நாள் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்கூலுக்கு கிளப்புறாங்க. மஞ்சு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி செம்ம அடம் பிடிக்கிறாங்க. என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன், அப்படி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் மேலே இருந்து கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு செம பயம். அதுக்கப்புறம் என் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறாங்க. திரும்பியும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இன்னொரு செஷன் வந்து புக் பண்ணுறாங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த தடவை சைக்காட்ரிஸ்ட் வந்து மஞ்சு சொல்கிறத இன்னும் டீட்டெயில்டாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து என்னை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுது, ஸ்கூலுக்கு போனால் அங்கே மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது, நான் யாருக்கிட்டையாவது பேசினேன்னா அப்படின்னா அவங்கள சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது, என்னை யாரு கூடயுமே பழகக்கூடாது, நான் தனியாக தான் இருக்கணும், இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அகைன் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது 10 வயசு பொண்ணுங்க. ஒரு 10 வயசு குழந்தைக்கு எப்படி இவ்வளோ பெரிய வார்த்தைகள் எல்லாம் தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்ச உலகமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்ன உலகமாக இருக்கும். விளையாட்டு, எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக போய்கிட்டு இருக்கும் லைஃப். இப்படி தான் ஒரு 10 வயசு குழந்தை இருப்பாங்க. ஆனால் அந்த 10 வயசு குழந்தை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசுதுங்க. இப்போ அந்த டாக்டருக்கு, அதாவது அந்த சைக்காட்ரிஸ்ட்க்கு டவுட் வருது. இந்த மாதிரி ஒருவேளை ஏதாவது அமானுஷங்களுடைய வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் படுறாங்க. இதை உடனே அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது மஞ்சுவோடைய அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என்னுடைய மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், நான் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், நான் அவங்க கிட்ட பேசுகிறேன், ஆனால் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு பொண்ணு தெரியுது, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பொண்ணு தெரியுது, அந்த பொண்ணு வந்து என்னை பார்த்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னை ஏதாவது பண்ணிக்கோ, செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுதுன்னு சொல்லி இந்த டைம் தான் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. மொட்டை மாடிக்கு போய் மொட்டை மாடியிலேருந்து குதிச்சிரு அப்படின்னுலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மஞ்சு அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இப்படியா பேசிக்கிட்டு இருக்கா மஞ்சு அப்படின்னா, ஆமாம், நீங்கள் மஞ்சுவை எனி காரணத்துக்கு தனியாக விட்டுறாதீங்க, எப்பயுமே கூட இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே யோசனை, என்னடா இது, எப்படிடா இந்த பொண்ணை சரிப்படுத்துறது, இந்த அமானுஷங்கள் பூதமெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையிலே இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, யாரை போய் மீட் பண்ணுறது, எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியாமல் உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கால் அடிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கிடையாது, 2 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ மஞ்சுவோடைய அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் அடிக்கும்போது அந்த ரிலேட்டிவில் ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இது வந்து ஏதோ ஒரு ஆன்மாவுடைய தாக்கம் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சாமியாரை வந்து கூட்டிகிட்டு வரேன், ஸோ அவர் வந்து சரிப்படுத்திடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஆனால் அந்த அங்கிள் சொல்கிற விஷயத்தை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுறாங்களோ, இதனால குழந்தைக்கு ஏதாவது மென்டலி எஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மஞ்சுவோடைய அப்போ வேறு டாக்டர் இல்லையா, அவர் இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாரு. சரி கொஞ்ச நாள் பார்ப்போம், இன்னும் ஒரு 10-15 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடலாம், ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப தேவையில்ல, வீட்டிலிருந்தே நம்ம எனி டைம் கூட இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருமே அவருடைய கிளினிக் போகாமல் எனி டைம் மஞ்சுவை பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குங்க. கூட இருக்கும்போது தான் அவருக்கு வந்து இன்னமும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. மஞ்சு வந்து அவங்களே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செவுத்துல போய் அவங்களே வந்து முட்டிக்கிறது, தேவையில்லாமல் அவங்களுடைய கையை எடுத்து போய் செவுத்துல குத்துறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் டாய்ஸ், அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு கையை வந்து கிழிச்சுக்கிறது, இந்த மாதிரி மஞ்சுவே அவங்கள செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மஞ்சு கிட்ட போய் பேசும்போது
இருக்கும்போது திரும்பவும் மஞ்சு இங்கிருந்து வெளியே போனி, வெளியே போறியா இல்லையா, வெளியே போகலன்னா நான் உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது வரைக்கும் அப்பா உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ நானே உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறாளே, ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த அங்கிளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லும்போது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, திரும்பவும் நீங்கள் கால் பண்ணால் திரும்பியும் நான் வந்து இதே விஷயத்தை தான் சொல்லுவேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கட் பண்ணிடுறாருங்க. என்ன ஒரு ஈகோ கிளாஷோ என்னமோ தெரியல, அவர் வந்து கட் பண்ணிடுறாருங்க. அடுத்த 5 நாளைக்கு இன்னமும் மஞ்சுவோடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட்டு அவங்க அப்பா அம்மா மஞ்சு 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. மஞ்சு டின்னர் சாப்பிடும்போதே அவங்க அப்பா அம்மாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க போய் படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. சரி பாப்பா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி அளவு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டு, அதாவது ஏதோ ஒரு பாத்திரம் உருட்டுற மாதிரி சத்தம், கேட்டு திறக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டு மஞ்சுவோடைய அப்பா வந்து முழிச்சுக்கிறாரு. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாருங்க. வெளியே வந்து பார்த்தா ஹாலில் நிறையா பொருள்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, மஞ்சுவோடைய விளையாட்டு சாமான்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சிருந்தது. சரி மஞ்சு ஏதோ விளையாடிட்டு எடுத்து வைக்காமல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணியை குடிச்சிட்டு சரி மஞ்சு நல்லா தூங்குறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மஞ்சுவோடைய பெட்ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மஞ்சு வந்து அந்த இடத்துல இல்லை. என்னடா இது பாப்பாவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாருங்க. வீடு ஃபுல்லாக தேடினா பாப்பா இல்லை. உடனடியாக அவருடைய ஒய்ஃபை வந்து எழுப்புறாரு, இந்த மாதிரி மஞ்சுவை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி பதறி போய் வீடு ஃபுல்லாக திரும்பியும் தேடுறாங்க, எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களான்லாம் தேடுறாங்க. ஆனால் மஞ்சு இல்லை. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மொட்டை மாடிக்கு போகிற ரூட் எப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக மொட்டை மாடியை வந்து ஒரு கேட் வந்து போட்டிருப்பாங்களாம். அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. என்னடா இது மொட்டை மாடி கேட் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது சைக்காட்ரிஸ்ட் சொன்ன விஷயம். இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு போ, மொட்டை மாடி செவுத்துலேருந்து எகிரி குதிச்சிரு, எகிரி குதிச்சு நீயே செத்துரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லுதுன்னு சொல்லி மஞ்சு சொன்னாங்க இல்லையா. இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தா மொட்டை மாடியோட கேட் ஓப்பனாக இருக்குங்க. உள்ளே போகிறாங்க, அதை மொட்டை மாடிக்குள்ளே என்ட்ராகி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மஞ்சு அவங்க வீட்டு மொட்டை மாடி செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவுத்துக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏறி நின்று. இதை பார்த்த உடனே சொல்லும் போது எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ இந்த சீனை பார்த்த உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் பதறி அடிச்சுக்கிட்டு சவுண்டே போடல, ஏன்னா சவுண்டு போட்டால் எகிரி குதிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம். கடகடான ஃபாஸ்ட்டாக ஓடி போய் மஞ்சுவை கையை பிடிச்சி சருன்னு இழுக்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுவும் எகிரி கீழே குதிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து கையை பிடிச்சிடறாரு. கையை பிடிச்சனால மஞ்சு வந்து அப்படியே லிட்டலாக தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடு வந்து ஒரு 3 மாடி வீடு, யோசிச்சு பாருங்க. 3ஆவது மாடி மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியிலிருந்து தொங்கிக்கிட்டு இருக்காங்க, செவுத்துக்கு வெளியே இப்படி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னொரு கையை பிடிக்கிறாரு, கையை பிடிச்சி தூக்குறாரு. விடுறா என்ன விடுறா அப்படின்னு சொல்லி மஞ்சு வந்து கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது இது வந்து அமானுஷத்தோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் வந்து மஞ்சுவை தூக்குறாரு. மஞ்சு வந்து ஒரு 10 வயசு குழந்தை தான், இவர் ஈஸியாக தூக்கிட முடியும். ஆனால் அந்த 10 வயசு குழந்தைக்குள்ள பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தைக்குள்ள பவர் மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் grown up உமனுடைய பவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பவருங்க மஞ்சுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து தூக்குறாரு. தூக்குனாலும் மஞ்சு ரொம்ப வைலண்ட்டாக போட்டு அவங்க அப்பாவை அடிக்கிறது, அவங்க அம்மாவை அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு மஞ்சுவோடைய கையையும் காலையும் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து உடனடியாக அன்றைக்கி நைட்டு வந்து அந்த அங்கிளுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லும் போது நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, ப்ளீஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், என்னுடைய குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சாமியார் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து பேயோட்டும் சடங்குகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு வராருங்க. அடுத்த நாள் அந்த சாமியார் வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எந்த வீட்டுக்குள்ளே ஒரு துஷ்ட ஆன்மாவுடைய சக்தி இருக்குது, அந்த துஷ்ட ஆன்மா உங்களுடைய குழந்தைய தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. இன்ஃபேக்ட் உங்களுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு சிசு இருக்குது, அந்த சிசுவையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ மஞ்சுவுடைய அப்பா அம்மா பயங்கர ஷாக்கு. ஏன்னா அப்போ மஞ்சுவுடைய அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்க தம்பி இருக்காங்கன்னு சொன்னாலே, தம்பி பாப்பா வந்து வயிற்றில் இருந்திருக்காங்க ஒரு 3 months. இன்ஃபேக்ட் யாருக்குமே தெரியாது, ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சாமியாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த சாமியாரை வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேயோட்டும் சடங்குகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மஞ்சு சொன்ன டீட்டெயில் ரொம்பவும் ஷாக்கிங்கான ஒரு டீட்டெயில். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்குங்க.
திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஸ்கூல், எந்த ஸ்கூல்னு தெரில. ஸோ அங்கே தான் படிச்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து அவள் பர்த்டேக்கு வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு இல்லையா. கொடுத்துட்டு அந்த ஸ்கூலில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக அந்த பொண்ணு கால் தடுக்கி மேலே இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததில் தலை அடிபட்டு அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுதுங்க. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் ஹாண்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்கூலில் வந்து ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற பவரலான பேச்சு இருக்குது. ஆனால் இது யாருமே நம்பலை. ஏன்னா ஸ்கூல் நிர்வாகமும் பெருசு அப்படின்றதுனால யாருமே நம்பலை. ஸோ பரவலாக பேசிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கதையாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே மஞ்சு சொன்ன டீட்டெயிலுக்கு அப்புறம் தான் இது உண்மையிலேயே நடந்திருக்கு. அந்த பொண்ணுடைய ஆன்மா தான் மஞ்சுவை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஆன்மா வந்து ரொம்பவும் லோன்லியாக இருக்குது. அந்த ஆன்மா கூட விளையாடுறதுக்கு யாராவது ஒரு பெண் வேணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்கள் பொண்ணுமே தனியாக தான் இருந்தது. உங்கள் பொண்ணுக்கு அக்கா தம்பி யாருமே கிடையாது. ஸோ அதனால உங்கள் பொண்ணை வந்து அதை சூஸ் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சரி, இப்போது பாப்பா வந்துருச்சு இல்லையா வயிற்றில். ஸோ தம்பி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து மஞ்சுவை பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனால பாப்பா வரதுக்குள்ளே, அதாவது தம்பி பிறக்கிறதுக்குள்ளே மஞ்சுவை காலி பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணுறாருங்க. சடங்கெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் மஞ்சுவை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட போய் அவங்க அப்பா அம்மா பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நம்பவே இல்லை. என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்கூலில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ளஃபாக வந்து பேசி மழுப்பிடுறாங்க. சரி, அதுக்கு மேலே அவங்ககிட்டயும் போயிட்டு எதுவும் சண்டை போட முடியாது இல்லையா. ஸோ ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக எக்ஸாமுக்கு மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க மஞ்சுவை அந்த ஸ்கூலுக்கு. எக்ஸாம் எழுதி முடித்த உடனே டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூலை விட்டு நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுவுக்கு 10 வயசில் நடந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்னா இப்போ ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்ஸ் போகும்போதோ இல்லை மாலுக்கு போகும்போது வாஷ்ரூம்லாம் போவாங்க இல்லையா. ஸோ கண்ணாடியை பார்க்கவே மாட்டாங்களாங்க. கை கழுவுவாங்களாம். கை கழுவிட்டு அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டே அப்படியே வந்துடுவாங்களாம். கண்ணாடியை பார்க்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுடைய பயம், சின்ன வயசுலேயே ஒரு பயம் உண்டாச்சு அப்படின்னா அந்த பயம் வந்து லைஃப் லாங் ட்ராவல் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் மஞ்சு இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இடத்துல சில்ஸ் அண்ட் கூஸ் பம்ப்ஸ் கிடைச்சிது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுவோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு குழந்தையும் பண்ண கூடாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயிலாக சென்ட் பண்ணுவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.